வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தொடரும் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் மலையாள படமா இருந்தாலுமே நேத்து தமிழ்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மோகன்லால் தன்னோட அழகைய ஃபேமிலியோட வந்துட்டு லவ்வபுளா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு இவங்க ஃபேமிலியோட முக்கியமா ஒரு கார் ஒண்ணு இருக்கு. அந்த கார் மேல வந்துட்டு எவனா கைய வச்சுன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த காரை இவரை தவிர்த்து அவங்க பசங்களே ஓட்டுறது கிடையாது. ஒரு நாள் அவன் பையன் எடுத்து போய் சப்புன்னு அடியும் வாங்கிட்டான். இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இவர் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அந்த காரை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டாங்க. என்னடா பிரச்சனை கேட்டா, அந்த கார்ல வந்துட்டு கஞ்சா ஒருத்தன் கடத்திருக்கான் அப்படின்ட்டு இந்த காரை அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கஞ்சா கடத்தனை கொண்டு வந்து விட்டுட்டு இந்த கார் எடுத்துட்டு போங்க, அவங்க இங்க இருக்காங்க தெரியல. இவங்க எல்லாருமே தேடுறாங்க, காரையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தினமும் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொன்னதுனால அந்த காரை எடுத்துட்டு போகணும்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ட்ரிப் வந்துட்டு போப்பா அப்படின்னு மோகன்லால் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கறதுனால, என்ன சார் கார்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ட்ரிப் என்ன சவாரி போக மாட்டேன்ட்டு அவங்களை ஏற்றி கிளம்புறாரு. அப்பதான் ஒரு தெரிய வருது அவர் கார்ல வந்துட்டு ஒரு போனம் இருக்கு அப்படிங்கிறது. அந்த போனத்தை இவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு காட்டுக்கு பக்கத்துல போயிட்டு புதைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வந்து இந்த விஷயத்தை யார்ட்டையும் வெளியே சொல்லி கூட சொன்னீங்கன்னா உனக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு வெளியே வரும் அப்படின்னு எல்லாம் மிரட்டி விட்டுறாங்க. ஒரு இடத்துக்கு மேல வந்துட்டு அந்த பொண்ணை யாரோடது, இதுக்கப்புறம் மோகன்லால் இவங்க ரெண்டு பேருக்கு எதுக்காக ரிவெஞ்ச் வாங்குறாங்க படத்தோட மீதி கதையை வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. படத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்துட்டு ரொம்ப அழகா, ரொம்ப நீட்டா, ஒரு பிளசண்டா ஏதோ நடக்கும் போது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு காட்டியிருந்தாங்க. முக்கியமா மோகன்லால் ஆகட்டும், அவங்களோட ஃபேமிலி ஆகட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. லவ்லியா வந்துட்டு இருந்தது. படம் பார்க்கறதுக்கான அந்த ஒரு தமிழ் சாயல்ல பாரதி ராஜா நடிக்க வச்சிருந்தாகட்டும், இளையராஜாவோட ரெஃபரன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃபுக்கு இல்லை, இது ஒரு ரிவெஞ்ச் மோட போகும்போது மோகனுக்கான ரிவெஞ்ச் மோடுங்கிறது அந்த லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. அது வரைக்குமே வந்துட்டு ரொம்ப ப்ரெடிக்டபிளா, ரொம்ப ஆவரேஜா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது மூவ் ஆயிட்டு இருந்தது. முக்கியமா இந்த பையன் யாரு அப்படிங்கிறது வந்துட்டு என்னால முன்னாடி கெஸ் பண்ண முடிஞ்சதுனால, மோகன்லாலுக்கு இந்த விஷயம் அப்புறம் தான் தெரிய வரதுனால, என்னடா இது ரொம்ப லேட்டா வந்துட்டு ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறது எனக்குமே ஒரு எண்ணமா இருந்தது. ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஃப்ளோ இந்த படத்துக்கான ஒரு ஆவரேஜா வந்துட்டு நான் பாக்குறேன். மித்தபடி இது ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனையை மோகன்லால் முன்னாடி இது பண்றதுனால திருஷ்யம் மாதிரி இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. எனக்கு திருஷ்யம்ல இந்த படம் பாதி கூட சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. தொடரும் பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னமோ இது நார்மல் ஒரு கமர்ஷியல் ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான் இருந்தது. நீங்க இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இவ்வளவு நேரம் ஒரு 2.25 மணி நேரம் ஓடின படத்தை இந்த டெட் பாடி அந்த போலீஸ்காரங்க எதனால கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபேக் பிளாஷ்பேக் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டுபிடிச்சு அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல சொல்ல வந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அழுத்தம் திருத்தமா, அது எமோஷனலா கன்வே பண்ணிருக்கலாமா அப்படிங்கிறது என்னோட எண்ணமாவே இருந்தது. மித்தபடி எனக்கு இந்த தொடரும் ஒரு ஆவரேஜான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவா இருந்தது. நீங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.